ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வில்லேஜ் பேபிஸ்ல சமையல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராடக்ட்னா நம்ம வில்லேஜ் பேபிஸ் டீம் வந்து சேர்ந்து நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் எனக்கு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற எல்லா வீடுகளுக்கு தேவைப்படுற ஒரு பொருள் தான். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா இது நாங்கள் லான்ச் பண்ண ஒரு 4 மாதத்துலேயே கிட்டத்தட்ட 1000கணக்கான பேர் வாங்கியிருக்காங்க. அதில் 100 பேருக்கு மேலே ஒரு அருமையான ஃபீட்பேக் கொடுத்துட்டு வராங்க. 100% சேஃபானது, எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லாதது. இது முழுக்க ஹெர்பல் அண்ட் ஆர்கானிக்காக இருக்கிற பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணக்கூடியது. இந்த காலகட்டத்தில் வந்து உடல் எடைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து எல்லா வீடுகளையும் முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து ரொம்ப வெயிட் வந்து அதிகமாகிடும். நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து லேடிஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஸ்லிம்மாக இருந்திருப்பாங்க. குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் சிசரியன் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது, இல்லை கர்ப்பப்பையில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்து, இல்லை ஸ்டொமக்கில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் சிசரியன் பண்ணும்போது ரொம்ப வெயிட் அதிகமாகிடும். அதேமாரி ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடி கம்பெனி ஃபீல்டில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி அதாவது உட்காந்துட்டே வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் வந்து காமனாக வந்து உடம்பு ரொம்ப ஏறி போயிடும். ஸோ நிறைய பேர் வந்து லேடிஸ்லாம் நம்மக்கிட்ட வாங்கி நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. நம்ம ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணாலே போதும். 5லேருந்து 6 கிலோ கிட்ட கம்பல்சரி வெயிட் ரெடியூஸ் ஆகும். இது 100% சேஃபானது. 11 இயர்ஸ்க்கு மேலே இருந்து 65 இயர்ஸ் வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணலாங்க. ஸோ அதான் இது நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர். இதில் வந்து உதாரணமாக ஒரு முக்கியமான பொருளை மட்டும் நான் சொல்லிடுறேன் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்ட்டு. கொள்ளை, கருஞ்சீரகம், ஜியா சீட்ஸ், ஆலிவதை, பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகு, இந்த மாதிரி 22 பொருளுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சேஃபானது. நீங்கள் 1 இயர் வரைக்கும் இதை வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ப்ரைஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் லட்சக்கணக்கில் போய் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணி நிறைய சைடு எஃபெக்டோடு இருக்கிறத விட நம்மளுடைய ஆர்கானிக்காக ஹெர்பலான இந்த ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட் கொடுக்கும். நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி சுகரில் இருந்து, ப்ரெஷரில் இருந்து, அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம், உடம்பு வலி, கைகால் வலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து சரி பண்ணியிருக்கு. அதில் நிறைய ஃபீட்பேக் வந்து நான் ஸ்வீட்டி டிவியில் கொடுத்துருக்கேன். போய் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அது வயசானவங்களாம் நிறைய பேர் வந்து வாக் பண்ண முடியாது, முட்டி வலி இருக்கும், கால் வலி, சுத்தமாக நடக்கவே முடியாது. அவங்க கூட நம்ம ப்ராடக்ட்டை வாங்கி வாக் பண்ணாமலே வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஹலோ, சொல்லுங்க மேம். வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு பாத்தீங்களா, ஷேக் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நாங்க ஒரு மாசத்துக்கு 7000 8000 அந்த மாதிரி நாங்க ஷேக் ஆர்டர் பண்ணி நாங்க அது சாப்பிட்டு வந்தோம். ஆனா நீங்க இப்ப கொடுத்தது ஒரு 7 நாள் தான். 7 நாள்ல எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. ரொம்ப நன்றி. இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து காலையில ஒரு டம்ளர் எடுக்கிறதுக்கு, நைட் எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. உடம்பெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா வந்து நாங்க ஃபீல் பண்றோம். ஓகே ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ஏன்னா நான் வந்து இது எனக்கு அமௌண்ட் எங்களுக்கு கம்மி. ரெண்டாவது இதுல வந்து பெருசா நம்ம வந்து சிரமம் இல்லை. ஒரு தண்ணி கொதிக்க வச்சு இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது தான். இது ரிஸ்க் கிடையாது. நம்ம காஃபி குடிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ஃபீல்டு தான் எனக்கு இருக்கு. நன்றி. நல்ல ஒர்க் பண்றீங்க. இன்னமும் உங்களுடைய வேலைகள் நல்லா போயிட்டே இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தேன். நேற்று எல்லாம் ஃபுல்லா நாங்க அந்த ஆயில் பாத்துட்டு இருந்தாங்களா, இதுவே நல்லா இருக்கு. இந்த வெயிட் லாஸ் பவுடர் நல்லா ரிசல்ட் 7 நாள்ல தெரியுது. அப்ப ஆயிலும் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அதான் நீ கால் பண்ணேன். ஏன்னா வெயிட் லாஸ் பவுடர் கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி 3 நாள்ல வந்துருச்சுங்க. ஓகே மேம். அது மாதிரி இதுக்கும் நம்ம இதுவும் ஆயில் நம்ம பண்ணோம்னா ஒரு 3 நாள்ல வந்துருமா, சரி நம்ம கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்ப உங்களுக்கு கால் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் போறது, ஜிம்முக்கு போறது, இந்த வெயிட் லாஸ்க்காக இந்த ஷேக் எடுக்கிறது, நிறைய இதுல போயிட்டு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போறது, இதெல்லாம் நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஆனா இது வந்து ரொம்ப பெட்ரு. ஆனா நீங்க பண்ற ஒரு வேலைக்கு இன்னமும் உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். கவலைப்படாதீங்க, வெற்றி தான். தேங்க்யூ மேம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். கண்டிப்பா இந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். கண்டிப்பா வாங்கி வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம கிட்ட வெயிட் லாஸ் பொடி, வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கிடையாதுங்க. இது தவிர 50 ப்ராடக்ட் மேல நம்ம கிட்ட இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கு தேவைப்படுற பஞ்சகவி விளக்கு, பஞ்சகவி கப் சாம்பிராணி, அகர்வத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 108 ஹெர்பலால பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்ல கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடர், பஞ்சதீப எண்ணெய், சுத்தமான பசுமாட்டு நெய், அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சுத்தமான மலை தேனு, கொம்பு தேனு இருக்குங்க. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் இருக்குங்க. ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காய ஊறுகாய் இருக்கு, நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஹோம்மேடா ரெடி பண்ண 8 வகையான மசாலா இருக்கு. 52 மூலிகை கலந்த ஹேர் ஆயில் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி 26 தானியங்கள் கலந்த சத்து மாவு அது கூட இருக்குங்க நம்ம கிட்ட. இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுல ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். ரேட்டோட எல்லா டீடைலும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க. எல்லாமே சுத்தமானது, ஹோம்மேடு, 100% தரமானது. நம்ம வில்லேஜ் பேபிஸ்னால எப்போதும் புதுமையான சமையல் தான். அந்த மாதிரி இன்னைக்கு வித்தியாசமான ஒரு ரெசிபி. 300 கோழி முட்டை, 30 கிலோ முழு கோழி. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி இல்ல,
முட்டை கிரேவி இல்ல, இன்னைக்கு புதுவிதமா சிக்கன் முட்டை ஆம்லெட் செய்ய போறோம். கோழிக்கறி முட்டை ஆம்லெட் செய்றோம் நாங்க. கோல மாசான சுவையில இருக்கும், சாப்பிட வாங்க. நம்ம சேனல் வாழ்த்தி விலங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னு பாக்க நெஞ்சங்களுக்கு இன்னைக்கு சிக்கன் எக் ஆம்லெட் செஞ்சு அசத்த போறோம். போலாம் ரைட் போலாம் ரைட் போலாம் ரைட். மஞ்சள் இஞ்சி பூண்டு அம்மில அரைச்சாலே தனி சுவைதான். நான் மஞ்சள் அரைச்சுக்கிறேன், நான் இஞ்சி பூண்டு அரைச்சுக்கிறேன். கோழி சொல்றத கேளு நீ. சிக்கன் வேக வைக்க பாத்திரம், சிக்கன் வேக வைக்க தண்ணி, முழு கோழியை வேக வச்சுக்கலாம். கையை உள்ள ஒண்ணும் பட்டை பிரியாணி எல்லாம் ஏலக்காய் மிளகு, அம்மில அரைச்ச மஞ்சள் சாந்து, கல்லுப்பு, வலிக்கணுமா இப்ப என்ன? சிக்கன் நல்லா வெந்துருச்சு, எடுத்து வச்சுக்கலாம்.
உப்பு, கரம் மசாலா, காய்கறி வேக வச்சு வறுத்து ரெடியா இருக்கு, முட்டை உடைச்சு ரெடியா இருக்கு, காய்கறி வெட்டி ரெடியா இருக்கு, சமைக்க நாங்க ரெடியா இருக்கோம். சிக்கன் எக் ஆம்லெட்டுக்கு எல்லா பொருளும் கலந்துக்க போறோம். முதல்ல வெட்டி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்குற பச்சை மிளகாய், அம்மியில நறுக்குற மிளகாய் தூள், உப்பு, பொடியா நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை, மிக்ஸ் வெல். வறுத்து பொடியாக்கின கோழிக்கறிய சேர்த்துக்கலாம். சிக்கன் ஆம்லெட் செய்ய தோசைகள் நல்லா சூடா இருக்கு. இப்ப எண்ணெய் தெளிச்சுக்கலாம். எக் ஆம்லெட் ரெடி. நாங்களே செஞ்ச சுவையான சிக்கன் எக் ஆம்லெட் அருமையா ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. நான் இன்னைக்கு விருதம். அவங்க 4 பேர் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆம்லெட் சாப்பிட்டதே இல்லைங்க. சிக்கன் ஆம்லெட் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க. அட போங்க, சிக்கன் ஆம்லெட் வந்து நேரத்திலே முடிச்சிட்டோம். எங்கே வருமோ வராதோ அப்படின்னு நினச்சிட்டு நல்லா சூப்பராக வந்துருக்குதுங்க. சிக்கன் ஆம்லெட் மெதுன்னு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க. வா, என்ன சுவைங்க! இதெல்லாம் சாப்பிட கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணுங்க. நீங்களே வீட்ல செஞ்சு பாருங்க, அப்புறம் சொல்லுவீங்க எவ்வளவு ருசியா இருக்குன்னு. நான் சாப்பிடலாம் கூட அவங்க சொல்லும் போதே தெரியுதுங்க நம்ம சிக்கன் ஆம்லெட் வந்து எந்த அளவுக்கு சுவையா இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க.
இது செய்யற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான், ஆனா செஞ்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த டேஸ்ட்டுக்கு எவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட்டு செய்யலாங்கிற மாதிரி தோணும். இனிமே வந்து உங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்துட்டாங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்களை மறக்கவே மாட்டாங்க, சும்மா அசந்து போயிடுவாங்க. நாங்களே செஞ்ச புதுமையான சிக்கன் எக் ஆம்லெட் சுவையா சுவை.